கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. ஆமே. நண்பு தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் எடுத்தோம்னா 16ஆம் வசனத்தை பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லது போல நீ அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம இப்போ வேதம் என்ன, நான் உலகத்தார் அல்லது போல அவர்களும் உலகத்தார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் உலகத்தில் எல்லா மக்களையும் பிரகாசிக்க வந்த மெய்யான ஒளின்னு சொல்லி தான் நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நான் தெய்வ பிள்ளைகளாகி நம்மளை அவர் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறபடினால என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் உலகத்தாரா இல்லை, நானும் உலகத்தில் நான் உலகத்தாரா இல்லாத நீங்கள் நினச்சல உலகத்தார் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அவர் என்றைக்கு நம்மளை ரட்சித்தாரோ அன்றைக்கி என்றைக்கு வேர் பிரித்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அவர் பிள்ளைகளை வைத்திருக்கிறாரோ அந்த நாளிலே நம்ம தேவனுக்கு சொந்தமாயிட்டோம். தேவனுக்கு சொந்தமானதில் நம்ம என்ன உலகத்துக்குரிய பிள்ளைகள் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, தேவன் ஆண்டவர் என்னன்னா பிதாவை சித்தத்தை செய்த ஆண்டவர் வந்தார் இந்த உலகத்தில். அப்போ நம்ம தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அவருடைய சித்தத்தை தான் நம்ம என்ன செய்யணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைங்களாக இருந்தாலும் கூட ரட்சிப்பை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்களாக இருந்தாலும் வேத வாசிப்பு கிடையாது. எத்தனையோ பிள்ளைகள் ஜபிக்கிற பிள்ளைகள் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் கிருபையாக நம்மளை ரட்சித்து ஆலயத்தில் கூட்டிச்சு பாருங்க, அது பெரிய ஒரு பாக்கியம். ஆலயத்தில் கூட்டிச்சு அவருடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கு கொடுத்து வைக்கலை, அதுவும் பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நிறைய பிள்ளைகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது. தேவ வார்த்தையை கேட்குறதுக்கு என்றைக்கு அவங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்தாங்களோ அன்றைக்கி நீங்கள் சாட்சி பெற்றுக்கொள்கிறீங்க. நான் வந்து அடிக்கடி சொல்கிற வசனம் தான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தேர்ந்தெடுத்து கொண்டான்னா ஏசப்படைய பாதத்தில் உட்காந்து ஏசப்பா பேசுகிற வார்த்தைகளெல்லாம் மரியாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்திரிக்க மனசே கிடையாது. அப்போ அவர் பேசுகிற பட்சம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி யாராக இருந்தாலும் தான் தேவனால் தொடப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், வாஞ்சியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் கூட வசனம் போட்டிருக்கு, லேதியாள் என்கிற ஒரு சகோதரி ரத்தம்பரம் துணிமணி விற்கிறவா. ஆனால் அந்த மகள் என்ன செஞ்சா, அந்த பவுலின் வார்த்தைகளை கேட்குறதுக்கு அப்படியே என்ன செஞ்சுருந்தா, அப்படியே உட்கார்ந்துருந்தா. ஏன் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, மரியாள் விட்டு தன்னுடைய எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டான்னு ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. இந்த லேதியாள் தேவனுடைய பாதத்தில் இருந்து அந்த பவுல் சீலாவும் பிரசங்கம் பண்ணும்போது ஜெபிக்கும் போது உட்காந்து ரொம்ப கவனமாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கனால அவங்க குடும்பம்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அப்போ தேவனுடைய பாதத்தில் உட்காந்துக்குற அவங்க குடும்பம்லாம் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து ஒரு வார்த்தையை கேட்கும்போது அவங்களும் ரட்சிக்கப்பட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கர்த்தர் ரட்சித்துருவார். அது மாத்திரம் இல்லை, யோவானில் பார்த்தோம்னா 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் நினச்சிவார் பேசுவார். அப்போ ஆண்டவர் பேசுகிறத அவன் கவனமாக கேட்குறா. கவனமாக கேட்கும் போது அவள் பேச ஆண்டவர் பேச, ஆண்டவர் பேச அவள் கேட்க, இப்படி கேட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறையா காரியங்களை அவங்க முன்னோர்களுடைய கிணறு, முன்னோர்களுடைய தண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குறாங்க. சமாரிய ஸ்திரியோடைய அவங்க வாழ்க்கை வரலாறு அவங்க சொல்கிறாங்க, இயேசுவை சொல்கிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. என் பிதாவை தொழுது கொள்ளுகாலம் எங்கும் வரும், எப்பவும் வரும்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி எப்படி இருந்துச்சு சமாரிய ஸ்திரி கேட்பான். இது எல்லாமே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பேச்சு முடிவில் அவள் ஊழிஞ்சு போய்த்தா. அப்போ ஆண்டோடைய பேச்சை கவனமாக கேட்கும்போது அவளை ஆண்டவர் நினச்சினாருன்னா ஒரு ஊழியக்காரங்களே கர்த்தர் மாற்றுக்கிறாரு, அவங்கள ரட்சிக்கிறாரு, அவங்க கண்கள் திறக்கப்படுது, அவங்க ஆண்டோடைய வார்த்தையை போதிக்க போயிருந்தாங்க. அப்போ அந்த கிராமம், அந்த பகுதி சமாரிய பட்டணத்தில் அவ்வளோ பேருமே என்ன செஞ்சுட்டாங்களாம், இயேசுவை என்ன செஞ்சாங்க, தேடி வந்துட்டாங்க, இயேசுவை விசுவாசிக்க வந்துட்டாங்க. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அது யாருன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. மேசியா வந்திருக்காருன்னொன்னே நேரே வந்துட்டாங்க எல்லோரும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வார்த்தைகளை கவனமாக கேட்கும்போது அந்த அவங்க ஆண்டவர் நினச்சிடறேன்னா அவளை உங்கள் மூலிமா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் ஆண்டோடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவீங்க. அதனால் நான் ஆண்டோட வார்த்தையை கவனமாக கேட்கவே விட மாட்டான் விசாசு. ஆண்டோடைய வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே போக போக சாத்தா அதை பொறுக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பைபிளில்.
ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்கள் செவிகளை திறந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார். வார்த்தைகளை கவனமாக கேட்கணும், அதுதான் பெரிய காரியம் முக்கியம். அவர் என்ன சொன்னாங்க 14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதல் உலகம் அவர்களை என்ன செய்யும் பகைக்க தான் செய்யும். உலகத்தார் இல்லைன்னா ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த உலகத்தில் கிடக்கிறவங்க என்ன செய்வாங்க வெறித்தனமாக செயல்பட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், நானாக இருந்தாலும் சரி தான், நீங்களாக இருந்தாலும் சரி தான், பல காரியங்களையும் யோசிப்போம். எங்கிட்ட வேத வசனம் என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் ஒன்றுமே பேசாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்கள் வந்து சில பிரச்சனையை சந்திக்கிறதுக்குன்னா அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருக்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படுறாங்க. என்கிட்ட அந்த பகுதியில் வந்து ஆண்டவர் ரட்சிப்பை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மீது அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சித்தமாக இருக்குது. அதனால் என்ன சொன்னால் தினம் கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த இடத்துக்கு போனாலும் ஜெபத்தோடு போகும்போது எப்பேற்பட்ட சாத்தானும் என்ன செய்வான்னு அழிக்கப்பட்டுருவான். சாத்தானுடைய அழிக்கப்பட்டுரும், மக்கள் விடுதலை பெற்றுவாங்க. நீங்கள் ஆனால் ரொம்ப ஜெபத்தோடு நல்ல ஜெபம் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். இல்லை எந்த இடத்துல தான் ஜெபம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அவ்வளோ அதிகமாக வராது. தேவ சமூகத்தில் நீங்கள் இருந்து அதிகமாக நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தாவே முன்னால் நீங்கள் வாங்க, நீங்கள் முன்னால் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை முன்னால் வச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்னென்னா தேவ நாமம் மகிமைப்படும். அதனால் தேவ பிள்ளைகளே யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவருடைய வார்த்தையை நினச்சி நான் கவனமாக கேட்கும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நினச்சிவார் கொடுப்பார். பெரிய மாற்றம் எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திங்கன்னா நான் அதிகமாக சொல்கிறது தான் பேதுரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு படகை கொடுத்தாரு. ஆனால் அதை கவனமாக அவர் கேட்டுட்டு கொடுக்கும்போது ஆழத்தில் போய் வளையப்படினார். அந்த இடத்துல வளையப்படும் போது என்ன செஞ்சார் ஆண்டவர் 2 படகு நிறைய மீன்களை கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சு என் பின்னால் வா அப்படிங்க. அவன் நான் பாவி, நான் வந்து உன் பின்னால் வர தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார். ஆனாலும் வான்னு சொல்லி கூப்பிட்டு உன்னை இன்னும் மீன் பிடிக்கிறவங்க கிடையாது, நீ மனுஷனை பிடிக்கிறான் மாற்றுவேனாரு. கடைசியில் பேதுரு கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அலையிலையா பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார். எந்த பேதுரு மேலே தேவனுடைய கரம் செஞ்சு அமர்ந்துட்டு அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, ஒரு மனுஷரை பிடிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். அலையிலையா நான் தேவ பிள்ளை யார் இருந்தவங்க எத்தனை பேர் தான் அவங்க அவர் கூட போனாலும் ஆண்டவர் பேதுரு ரொம்ப பிடிக்கும், யாக்கோப்பு ரொம்ப பிடிக்கும், யோவானை ரொம்ப பிடிக்கும். பேதுரு ஆமாம் அப்படி தான் ஆண்டவர் அவங்கள கொண்டு பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட பேதுருவும் யோவானும் என்ன செஞ்சாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது அங்கே என்ன செஞ்சாங்க பிறவி சப்பானி ஒருத்தங்க என்ன செஞ்சான் இருந்தான். அவங்கள கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் பாருங்க. அவங்க ஆண்டருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்கும்போது ஆண்டருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. வல்லமை நம்ம கவனமாக கேட்க கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே போக போக தேவனுடைய வல்லமை நமக்கு என்ன செய்யும், வல்லமையாக நம்மளை எழுப்பும் இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி எழுப்போம். தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனமாக வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக என்ன செய்யணும், கேட்கணும். ஆனால் தேவ பிள்ளைகளாக நம்ம அவருடைய வசனம் வந்து நம்மளை பரிசுத்தமாக்கும். நம்ம வந்து நம்ம கரடு முரடாக இருக்கட்டுமே, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பின்னால் போகும்போது அப்படியே வசனம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திற்கு என்ன அனுப்புகிறேன். அப்போ சத்தியம் தான் என்ன செய்யுது, பரிசுத்தமாக்குது தேவனுடைய வார்த்தை. அப்போ அவருடைய வார்த்தைக்குள்ளே போகும்போது போக போக தேவனுக்கு இது பிடிக்காது இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி போகணும். தேவனுக்கு இது பிடிக்கும்னு சொல்லி நம்ம நினச்சிட வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் வார்த்தை இப்படிலாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படின்னு சொன்னால் முழங்கால் யாபம் ஆண்டுக்கு முன்பாக முடங்கன்னு பைப்பில் போட்டுக்கினா நம்ம அதை கரெக்டாக நான் அதை பிடிச்சிக்கிடுவேன். முழங்கால் யாபம் ஆண்டுக்கு முன்பாக முடங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனை என்ன போராட்டம் இருந்தாலும் முழங்கால் எல்லாம் கற்றுக்கு முன்பாக முடங்கி தான் ஆகணும். மாம்சமான யாருமே ஆண்டர் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆவி எல்லா பிள்ளைகள் மேலே ஆண்டர் ஆவியை ஊற்ற தான் போகிறாரு. அதுக்காக உலகம் அழிஞ்சு அப்படியே போகிறது கிடையாது. எல்லாருடைய முழங்காலும் ஆண்டவருக்கு முன்பாக முடங்குன்னு சொன்னார்னா முடங்கியே தீரணும். அதான் நம்ம பிடிச்சிக்கிடணும். நம்ம பிடிக்க வேண்டிய வசனத்தை பிடிக்க மாட்டோம். வேறு வசனங்களை பிடிச்சிக்கிட்டு ஐயோ துன்பப்படுத்துவாங்க, உபத்திரப்படுத்துவாங்க, அதைப்படுத்துவாங்க, இதைப்படுத்துவாங்க, அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவர் என்னென்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் அவர் செய்வார். அவரே நமக்கு முன்னால் வச்சுக்கிட்டோம்னா எக்காரணத்தை கூட அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவனாய கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே செஞ்சுருக்கு, நோக்கமாக இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நினச்சணும், அவருடைய கரத்தின் கிரிகளுக்கு கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை ஏன் முன்னால் நீங்கள் வாங்க,
இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவருங்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார். சில காரியத்தை உடனே செய்வார், சில காரியத்தை கொஞ்சம் லேட் பண்ணுவார். அவர் வல்லமை என்ன என்பதை அவங்க அறியணும். அதனால் ஆண்டவர் அமைதி சில காரியத்துக்கு ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், தேவனுக்கு உங்களை நினச்சிங்க முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நினச்சிங்க கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நினச்சுவார், ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, அவர் பிதா அவர் கையில் கொடுத்தது 10ஆம் வசனம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ எவ்வளோ மக்கள் இருந்தாலும் அவங்கெல்லாம் உங்களுக்குள்ளவங்க, அது உங்களுக்குள்ளவங்க எனக்குரியவங்க அப்படின்னு பிதாவும் இயேசுவும் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க அப்போ 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்க நம்ம ஒன்றாக இருக்கிற போல் அவங்களும் என்ன செய்யணும், ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ நம்ம ஒன்றா இருக்கிறோம், அவங்களும் ஒன்றா இருக்கிறது அவர் நம்மளை நினச்சிடாரு, விரும்புகிறாரு. எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய சித்தமாக இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் தான் கர்த்தருக்கு முன்பாக நம்ம நினச்சணும் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்டு அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். அன்றைக்கி மரியாதை தேவ சமூகத்தில் இருந்து நல்ல பங்கு எடுத்ததுனால அவங்க அந்த லாசர் மறித்து அந்த உயிரோடு அவர் எழுப்பி இருக்கும்போது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்களா, லாசர் நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, விசுவாசித்தார்கள். அந்த குடும்பத்தை ஒரு பெரிய எழுப்புதல் வருது பாருங்கள். அவங்க குடும்பத்தின் நிமித்தம் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க பாருங்கள். ஆண்டவர் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தமாக தேவன் என்ன செய்ய மக்களை ரட்சிப்பார். ஆண்டோடைய வல்லமையை நம்ம மூலியமாக தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்ம மூலியமாக நம்ம எப்படி இருக்கிறோங்கிற பார்த்தா ஆண்டு நம்ம மூலியமாக வெளிப்படும் போது ஏசப்பாவுடைய வல்லமையான தேவன், அவர் பயங்கரமான தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விசுவாசிப்பாங்க. எல்லா மக்களையும் ரட்சிக்கிற அந்த தேவன், எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறவர், எல்லா மக்களையும் பாதுகாக்கிறவர். இந்த மக்களை அறியணும்ல, பிரஜாதி மக்களை அறியணும்ல. ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் தேவனை அறிகிற அறிவு நம்ம ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்குள்ள வந்தோம், ஏதோ கடமைக்காக போனோம் அப்படிங்கிறதுல தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருந்தால் தான் நம்ம தேவனை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதனால் தேவ பிள்ளைகளாக நம்ம மூலிமா கர்த்தர் மகிமைப்பட முடியும். அவர் சொல்லியிருக்கிறார்ல, இந்த 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்குல்ல, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவைகளில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம மூலிமா கர்த்தர் மகிமைப்படணும், ஆண்டவர் மகிமைப்படணும், அவர் ஒரு மகிமைப்படணும். அடுத்தவங்க இன்றைக்கி அவர் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஈசாக்கு கிணறு தோன்றாரு. தோண்ட அங்கே இருக்கிற மக்கள் நினச்சிறாங்க அந்த கிணறுலாம் தூத்து போடுறாங்க, மூடி போடுறாங்க. அவர் தகப்பனார் இருந்த கிணறு ஆபிரகாமின் காலத்தில் கட்டின கிணத்தெல்லாம் ஈசாக்கு அந்த இடத்துல தோன்றாரு. அப்போ எல்லாத்தையும் நினச்சிறாங்க, மூடி போடுறாங்க. ஆனால் அவர் நினச்சி அமைதியாக போய் ஒன்றும் எதிர்த்து போராடவே இல்லை. அமைதியாக போய் கடைசி போடுறாரு. கடைசியில் தோன்றாரு, அது தண்ணி வருது. எல்லாம் கேட்டு அந்த ஊர் மக்கள் தோண்டும் போதெல்லாம் தண்ணி இல்லை. ஆனால் இவங்க ஈசாக்கு போய் அங்கே கிணறு தோண்டும் போது தண்ணி வருது. எல்லாம் எங்கெங்கெல்லாம் கிணறு தோன்றாரோ அங்கெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருது. ஆனாலும் பொருள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவர்கிட்ட ரொம்ப போடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈசாக்கு நிறைய ஜபிக்கிற மகன், நல்லா ஜபிக்கிறார். அந்த பஞ்ச காலத்தில் விதைக்கும் போது அவர் விதைச்ச விதையெல்லாம் கர்த்தர் ஒன்று கூட அந்த சொப்பட்டை இல்லாமல் போச்சுருவாங்களே, அதே மாதிரி அப்படி போகாமல் எல்லா விதைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆடு மந்தைகள் எல்லாம் பெருகிச்சான். வர அவன் என்ன செஞ்சானா, பெரியவன் ஆகினானான். அதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சு போகாமல் வந்துட்டு யார் ஈசாக்கு நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஜெபிக்காமல் இருந்துட்டு ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வாதமாக இருக்கிற பார்த்து கொட்டாய் விட்டுருப்பாங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களாம் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு பார்த்துருப்பாங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா எப்பமோ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுங்க. காலையில் அதிகாலையே எழும்பிங்க, 4 மணிக்கு எழும்புங்க, 5 மணிக்கு எழும்புங்க. நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு பாட்டை படிச்சுட்டு நல்லா தேவனை ஆராதனை பண்ணி ஜெபிங்க. அப்புறம் நைட்டில் அதே மாதிரி செய்யுங்க. தேவனுக்கு கொடுக்குற கணத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வாங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதான் ரகசியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் தேவ சமூகத்தை என்ன செய்யணும், ஜெபிக்க தேடணும். அப்படி தான் ஈசாக்கு தேடினார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் சமூகத்தை தேடின எல்லா பிள்ளைகளையுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க தான், ஜெபிக்கிற பிள்ளைங்க தான். யாக்கோப்புகள் நான் நிறைய சொன்னதை சொல்கிறேன். யாக்கோப்புலாம் முழுவதும் ஜெபித்தாராம். எத்தனையோ மக்கள் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு சாகுறாங்க.
ஆனால் அவங்க அண்ணன் வந்து எதிரியாக வந்து வர்றான், 400 பேரோட வாரான், உன்னை கொன்று போட்டுருவேன்ட்டு வாரான்னு. ஏன்டா யாக்கோப்பு வந்து அதுக்கு முன்பாக நினச்சிடும் அண்ணங்காரன் ரொம்ப ஏமாற்றியிருப்பான். அப்பா ஆசீர்வதிக்கிற நான் தான் யாக்கோப்புன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிடுவான். சேஷ்டபுத்திர பாக்கியத்தையும் ஏமாற்றி வாங்கிடுவான். ஏமாத்தின என்ன வயிறு பசியில் வருவான், ஒரு கிண்ணம் கோழுதான் இருக்குது, கூழுதான் கேட்பான். அவன் கூழை கொடுத்தா எனக்கு கூழு தராத, நீ உன் சேஷ்டபுத்திர பாக்கியத்தை நீ எனக்கு எழுதி விடுன்னு கேட்டுக்கப்போ உடனே அவன் வயிறு பசியும் கோளாறு, நான் தான் சாக போகிறேனே, எனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி கொடுத்துருவான். அப்போ அவன் கொடுத்துருவான் அதை அந்த இதை சேஷ்டபுத்திர பாக்கியத்தை, சரி நீ வச்சுக்கோ அப்படிம்பான். அப்போ அப்படிங்கும்போது பாருங்கள், அப்படியும் ஏமாற்றிட்டு வந்திருப்பான். கடைசியில் தாய் தான் அம்மாட்ட போவான். அவன் வந்து உன்னை கொன்னே விட்ருவான், நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை படாப்பாடு படுத்துகிற, நீ எங்கேயா மாமா வீட்டை பார்த்து போவான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அங்கே மாமா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நினச்சோம்னா அவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு அவன்கிட்ட இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடும் பரிவர்களோடு வருவான், நிறைஞ்சாக்கில் வருவான். அப்போ தான் அவனுக்கு ஒரு செய்தி வருது, உன் அன்னைக்காரன் வாரான், 400 பேரோட வாரான், உன்னை கொல்ல போகிறான் அப்படின்ட்டு. இவனுக்கு தன்னால் கிடுகலங்கி பயந்து நடுங்கி என்ன செஞ்சான், தேவ சமூகத்தை தேடினான், பிடிச்சான். ஆண்டவரே வரானே, நான் என் மனைவி பிள்ளைகளோடு நிற்கிறேனே, இவ்வளோத்தையும் நினச்சி நடுரோட்டில் விட்டுட்டு போயிடுவோனோன்ட்டு தேவ சமூகத்துக்கு போனான். தேவ சமூகத்தில் போன உடனே தேவனாய் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு எதிரியாய் வந்த, சத்ருவாய் வந்த, அழிக்க வந்த அந்த சகோதரனை அன்புள்ள ஒரு சகோதரனை மாற்றி விட்டு ஆண்டவரை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுதாங்க 2 பேரும். என் தம்பியை இப்போ பார்த்துட்டேனேன்ட்டு அப்படியே சூழ்நிலையை மாற்றிட்டார் ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த இடத்துலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க, எந்த இடத்துலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் உண்மையாக இருக்கணும். செய்கிற அட்டுழியத்தையும் அநியாயத்தையும் செய்துட்டு ஜெபிக்கிறேன்னா அது பிரயோஜனமே கிடையாது. தேவனுக்கு பயந்து எந்தெந்த காரியத்திலேருந்து வெளியே வரணுமோ அந்தந்த காரியத்தில் வெளியே வந்து தேவனுக்கு பயந்து நீங்களும் ஆண்டவரும் நானும் ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும். அப்படியே இருக்கும்போது தேவனை நம்மளை நினச்சிவார், ஆசீர்வதிப்பார், நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அந்த வேதவசனம் குறித்து உபாகமத்தில் கடைசி அதிகாரத்தில் போடுறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படி. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானம் ஒருத்தரும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டால் தான் ஜெபிப்பாங்க, அது வரைக்கும் இந்த வாஸ்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் வரும், தேசத்தை குறித்து ஒரு பாரம் வரும். அப்போ அவங்களுக்காக பாரப்பட்டு போராடி ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்போது தேவன் அவங்கள கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த ஆசீர்வாதம் தான் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் என்ன செஞ்சுருக்கோம், நிறைஞ்சாக்க இருக்கும். ஈசாக்குக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்போ ஈசாக்கு வந்து என்ன செய்கிறாரு, முதல்ல தன் மனைவி குழந்தை கற்பம் அவளுக்கு வரலன்னு சொல்லி, கற்பத்தி கனி அவள் இன்னும் உண்டாகலைன்னு சொல்லி தன் மனைவிக்காக அவர் என்ன செய்வார், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிப்பார். ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா 2 பிள்ளை கொடுத்துருவார் ஆண்டவர். ஜெபிக்கும்போது அந்த ஆசீர்வாதம். சாயங்கால நேரம் பார்த்தா தியானம் பண்ண போயிடுவாராம், ஜெபிக்கிறதுக்கு போயிடுவார், வேதத்தை வாசிக்க போயிடுவார். அப்போ அப்படி ஜெபிக்கிற பிள்ளை பஞ்ச காலத்தில் விதைச்சாலும் அப்புறம் ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க. அவர் என்ன காரியத்தினாலும் ஆண்டவர் முன் வச்சு நடக்கும்போது அந்த இடத்துல அவங்க தோன்ற எல்லா கணத்துலேயும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தாரு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ அந்த போராடி பார்த்தாங்க, இவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியல, அவன் போராடம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஜெபிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். வார்த்தை என்ன சொல்லி கவனமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டோட வார்த்தையை கவனமாக கேட்கணும், ஆண்டவர் கீழ்ப்படியணும். பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நினச்சிங்க, திரும்புங்க, முழங்கால போடுங்க. ஜெபிக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபிச்சிங்கன்னா அந்த 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே ஆசீர்வாதம் தான் வரும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னை ரட்சியும் ஆண்டவரே கேளுங்க. ரட்சித்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு ஜெபிக்க தான் முடியுமே தவிர அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எண்ணம் வரவே வராது. நாங்களும் போவதான் செய்வோம், நிறைய இடத்துக்கு கல்யாணம் விட அங்கெங்கன்னு போவோம். ஆனாலும் நான் ஜெபிக்கிற நேரத்தை, அந்த ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். எங்கேயும் ஜெபத்தை பண்ணவே மாட்டேன். சாயங்காலம் ஃபங்க்ஷன்னா நைட்டில் வந்து அந்த டயத்தை கரெக்ட் பண்ணிடுவேன். இவ்வளோ நேரம் ஜெபம்னா அவ்வளோ நேரம் ஜெபத்தை நான் அடுத்தாக்க எடுத்துருவேன்.
இல்லை காலையில் 6 மணிக்கு நான் எங்கேயும் போகிறதா நான் அந்த விடிய காலை 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு அந்த என்ன ஜெபிக்கணுமோ எல்லாத்தையும் ஜெபிச்சிருவேன். தேவ சமூகத்தில் ஜெபிச்சிருவேன். 3 மணிக்கு 4 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவருக்கு பயந்து கடமைக்காக ஜெபத்தை வைக்கக்கூடாது. முதலிடம் ஆண்டவருக்கு தான். நீங்கள் முதலிடம் ஆண்டவர் கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உண்மைக்கும் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அந்த கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எங்கே போனாலும் சரி தான். ஜெபத்தை மட்டும் மறந்துடாதீங்க. எங்கே போனாலும் வேத வாசிப்பை மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு கனம் கொடு, கர்த்தரை கனப்படுத்திடுங்க. நம்மளுக்கு என்னம்லாம் ஐயோ நான் இன்னும் ஜெபிக்கலையே, இன்னும் நான் ஜெபிக்கலையே, ஐயோ உங்களுக்காக நான் ஜெபிக்கணுமே ஆண்டவரே, ஜெபம் பண்ண நேரம் கடந்து போதே, அந்த ஜெபிக்கணுங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னு படக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிங்க. அதனால் தேவன் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இப்போ பயப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். தேவனை கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆமீன்.